வணக்கங்க. இது வியாழக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி காலையில் தண்ணியில் மஞ்சப்பொடி உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவர் போட போகிறேன். இன்றைக்கி சிம்பிளாக ரசம் பருப்பு காலிஃப்ளவர் வறுவல் தான் வைக்க போகிறேன். இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி சொல்லி கொடுத்த மெத்தடில் ஃபஸ்ட் டைம் தான் வச்சேன். ஆனால் நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்துக்கு சிறுபருப்பு போட்டிருக்கேன். அப்புறம் சிறுகிழங்கு கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதையும் வேக போட்டு குக்கரில் ஏற்றி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அதை வேக வச்சுட்டேன். காலிஃப்ளவரை நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளேயே ரசத்துக்கு ரெடி பண்ண போகிறேன். ரசத்துக்கு தேவையான வத்தல், மல்லி, ஜீரகம், மிளகு, பூண்டு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நான் ரசம் இப்படி தான் வைப்பேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். அப்புறம் ஒரு 3-4 பல் பூண்டு இருக்குது இல்லையா, அதை தட்டி போடணும். கருவேப்பிலை சேர்த்துட்டு தட்டி போட்டிருக்கேன். மிக்சியில் அரைச்சி போடாமல் இந்த மாதிரி சின்ன உரலில் தட்டி போட்டிங்கன்னா வாசமாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கருகாமல் சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிட்டு அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்து ரொம்ப மையாகவும் அரைக்காமல் அதே நேரத்தில் குறகுறன்னு அரைக்காமல் கொஞ்சம் மீடியமாக அரைச்சிருக்கேன். பச்சை கலரில் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மஞ்சப்பொடி, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வதக்கிட்டுருங்க. கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் வாசனை வர ஆரம்பிச்சிடும். பூண்டு, மல்லிலாம் வாசனை நல்லா வரும். நான் பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவில் புளி ஊற போட்டிருந்தேன். அதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த புளி தண்ணியிலேயே மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே அலசி ஊற்றும் போது தண்ணி சேர்த்துட்டோன்னா எவ்வளோ தண்ணி சேர்த்தோம் நமக்கு தெரியாது, அளவு மாறிடும். அதனால் இந்த புளி தண்ணியிலேயே நல்லா மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிடுறேன். அப்புறம் நமக்கு தண்ணி ரசத்துக்கு எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் அந்த குட்டி வாளியில் ஒரு காவாசி புளி தண்ணி இருந்துச்சு, கூட ஒரு காவாசி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ சிம்மில் இருந்தது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நான் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. அது ஓரளவுக்கு ரொம்ப கொதிக்க வேண்டாம்ல, கொஞ்சம் மேலே வர அளவுக்கு நுரைச்சி வர அளவுக்கு கொதிச்சா போதும், கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை சிம்மில் வச்சுட்டேன். இப்போ காலிஃப்ளவரை நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஆல்ரெடி நான் கொஞ்சம் போட்டதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். அப்புறம் பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு காரப்பொடிக்கு பதிலாக பெப்பர் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, இவ்வளோ மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு விரகி விட்டுருங்க. நம்ம இதை எண்ணெயில் பொரிக்க போகிறதில்ல, அதனால் நிறைய கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறாதீங்க. நம்ம வறுக்க தான் போகிறோம், அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன். அது வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்குள்ளே ரசமும் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இறக்குற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருப்பட்டி, மண்டவெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சுகர் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூப்பரான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பூண்டு தட்டி போட்டு பூண்டு அப்படியே இருக்கும். நார்மலாக வைக்கிற ரசத்தில் அடியில் ஃபுல்லாக அந்த கெட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்காது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காலிஃப்ளவருக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நார்மல் எண்ணெய் சேர்க்க வேண்டாம், நல்லாயிருக்கும். இதுக்கும் ஒரு 3 பல் பூண்டை தட்டி போட்டிருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு, சோம்பு எதுவுமே சேர்க்காம வெறும் பூண்டு போட்டுட்டு கருகிறதுக்கு முன்னாடி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு ஊற வச்ச காலிஃப்ளவரை அதோட சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து வச்சதுனால பிரச்சனை இல்லை. அப்படியே சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. என்கிட்ட இரும்பு சட்டி கிடையாது, அதனால் நான் இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் பண்ணுறேன். நீங்கள் இரும்பில் பண்ணிங்கன்னா இன்னும் முறுமுறுன்னு நல்லா இருந்திருக்கும். எனக்கு நான்ஸ்டிக் கடாய் கொஞ்சம் ஒட்டாமல் வந்தது, இருந்தாலும் நேரம் ஆக கொஞ்சம் இதாகிடுச்சு. வேக வச்ச சிறுகிழங்கு ஃபுல்லாக கெட்டு போயிருந்தது. 4 தான் கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி, அதை வைக்க வேண்டான்னு விட்டுட்டேன். அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி வதங்கிருச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்த இடம்லாம் கொஞ்சம் பொறுன்னு ஆயிடுச்சு. பார்த்திங்களா, அடியில் லைட்டாக அடிபட்டு வச்சுருந்தது. இரும்பு சட்டின்னே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் பண்ணாலும். சாப்பாடு கட்ட போகிறேன். காலிஃப்ளவர் ரெடியாகி மாற்றியாச்சு. பையனுக்கு 7:30க்கு வேன் வரும். கரெக்டாக 7:20க்கு சமையல் முடிஞ்சிருச்சு. இப்போ சூடாக சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு டிஃபன் பாக்ஸ் கட்ட வேண்டிதான். எப்போவுமே நெய் ஊற்றிட்டு பருப்பு மட்டும் போட்டு நல்லா பிசைஞ்சிடணும் ரசம் ஊற்றுறதுக்கு முன்னாடி.
அப்படி சூடாக வந்து சாதத்தில் பருப்பும் நெய்யும் போட்டு பிசைஞ்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா ரசம் சேர்க்கும் போது நல்லா சேர்ந்துருக்கும். இல்லை அப்படின்னாங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வித விதையாக இருக்கும் இல்லையா, நல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரசம் சேர்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் நல்லா நிறைய ஊற்றி பிசைஞ்சு கொடுங்க. அப்போ தான் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் நார்மல் பதத்தில் இருக்கும். கம்மியாக ரசம் ஊற்றுனீங்க அப்படின்னா அது ரொம்ப கெட்டியாயிடும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் இல்லாமல் ஆயிரும். நல்ல தளதளன்னு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டு முடிஞ்சது. இப்போ சீர்கிழங்கு வைக்கலான்னு நினச்சேன், இருந்தாலும் முடியலங்கிறதுனால சரி ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பரீட்சை வர்றதுனால பசங்களுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் கொடுக்கணும். ஸோ இப்படிலாம் டெய்லி வெள்ளி செவ்வாய் பார்க்காம எல்லா நாள்லேயும் வந்து ஆம்லேட் கொடுத்துட்ருக்கேன். பாதாம் ஊற வச்சது, இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் நிறைய கொடுத்துட்ருக்கேன். இப்போ தயிர் சாதம். தயிர் வந்து இவ்வளோ சாதம் வைக்க மாட்டேன், பையனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு காக்காவுக்கு வச்சுருக்கிறதுக்காக சேர்த்து பிசைஞ்சிருவேன். தயிர் சாதம் ஊறுகாவும் வச்சாச்சு. நம்ம ரைஸ் கொடுக்கும்போது நைட்டு 7 மணிக்கு தான் வருவான் திருப்பி. அது வரைக்கும் கொஞ்சம் பசி தாங்கும். டிஃபன் கொடுத்தோன்னா வரும்போதே பயங்கர பசியில் டயர்டாக வருவான். இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைப்பான். இருந்தாலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரைஸ் கொடுத்து விட்ருவேன். ஒரு ஃபுல் பாயில் போட்டு கொடுத்தாச்சு. ஹேடன்ஸ் பிஸ்கட்டும் பேக் பண்ணிட்டேன் ஸ்நாக்ஸுக்கு. சூப்பராக 7:30க்கெலாம் லஞ்ச் பேக் ரெடி ஆகிடுச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காலிஃப்ளவர் ரசம்லாம். இந்த மாதிரி கவரில் வச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா கொட்டாமலும் சேஃபாகவும் இருக்கும். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.